பெரிய பெரிய மரங்களை வெட்டி வீழ்த்தும் பொழுது அதை வெட்டி வீழ்த்துபவர்கள் மட்டுமே குற்றவாளியாக கருதப்படுவதில்லை. அந்த மரம் வெட்டி வீழ்த்தப்படுவதை நின்று வேடிக்கை பார்ப்பவர்களும் குற்றவாளிகள்தான். அதுபோலவே ஒரு பெண்ணை அவமானப்படுத்தும் பொழுது அந்த பெண்ணை அவமானப்படுத்தும் அந்த ஒருவர் மட்டும் குற்றவாளி அல்ல. அந்த பெண் அவமானப்படுவதை நின்று வேடிக்கை பார்க்கும் அனைவருமே குற்றவாளிகள். இன்று தாங்கள் அனைவரும் மகாதேவரை அவமானப்படுத்தி விட்டீர்கள். தாங்கள் அனைவரும் மகாதேவரின் அங்கமான என்னையும் அவமானப்படுத்தி விட்டீர்கள். அதன் விளைவை தாங்கள் அனைவரும் சந்திக்க நேரிடும். சத்தியின் சத்திய நெருப்பில் தாங்கள் அனைவரும் எரிந்து போவீர்கள். வேண்டாம் சதி, நீ செய்ய நினைப்பதை செய்ய துணிவது சரியல்ல சதி. உன்னை அவமதித்தவர்களை பற்றி நீ சிந்திக்காதே. எவருடைய உயிர் உன்னிடம் உள்ளதோ அவர்களை பற்றி சிந்திப்பாயாக. மகாதேவர் என்ன ஆவார்? நான் எதை செய்ய போகிறேனோ அதை அந்த மகாதேவருக்குத்தான் செய்ய போகிறேன் நாராயணா. அவரது உண்மைத்தன்மையை உணர்த்தவே நான் இதை செய்வேன். இந்த சதி அழிவில்லாதவள். இது சத்திய வாக்கென்றால் அவள் மீண்டும் மகாதேவரை சென்றடைவாள். எது வேண்டுமானாலும் செய். அந்த கபாலியுடன் செல், இல்லை மரணித்து போ. என்னை கேட்டால் இந்த அக்னி குண்டத்தில் உன்னை விட சொல்வேன். உன்னை போன்ற புதல்வை பெற்றெடுத்த என் பாவமாவது சாம்பலாகும். உனது தந்தையாக நான் அடைந்த அவமானங்களாவது சாம்பலாகட்டும். உனது குருதி அந்த கபாலியின் குருதியுடன் கலந்துவிட்ட களங்கமாவது சாம்பலாகட்டும். ஏதாவது செய்யுங்கள் மகாதேவா. சத்தை முடிவெடுத்து விட்டாள். ஆனால் அவளது உடல் இதை ஏற்றுக்கொள்ளும் உண்மை நிலையை இன்னும் அடையவில்லை. நான் நினைத்தால் இப்பொழுதே தங்களை அழித்துவிட முடியும். ஒரு புதிய துவக்கத்தை என்னால் உருவாக்க முடியும். ஆனால் இந்த உடலின் ஒரு பகுதி தங்களிடமிருந்து வந்துள்ளது. தாங்கள் தங்கள் அங்கத்தை அவமானப்படுத்தலாம், என்னால் இயலாது. உயிருடன் இருக்கும் பொழுது என் தந்தைக்கு என்னால் வழிகாட்ட இயலவில்லை. என் மரண நெருப்பின் பிரகாசமாவது என் தந்தைக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும். மகாதேவரின் வார்த்தையை மீறி வந்த என்னுடைய பாவமும் சாம்பலாகிவிடும். தாங்கள் அறிவீர்கள் தாயே, நான் செய்தவற்றை தாங்கள் நன்றாக அறிவீர்கள். நான் தங்களின் மகளாக இருந்தது எனது பெருமை. என்னை மன்னியுங்கள். தங்களை விட்டு நான் பிரிய போகிறேன். தன் கணவர் பேச்சை ஏற்காமல் தன் இல்லத்தை விட்டு வெளியே வந்த ஒரு பெண்ணுக்கு அவமானம் ஏற்பட்டு விட்டது. அந்த அவமானத்தோடு நான் இங்கிருந்து செல்ல இயலாது.
என்னை மன்னித்து விடுங்கள் மகாதேவரே, மன்னித்து விடுங்கள். தங்களில் ஒரு பகுதியாக இருந்தும் தங்கள் வார்த்தையின் ஆழத்தை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. இப்படி ஒரு அவமதிப்பிற்கு ஆளாவேன் என்று நினைக்கவில்லை. தங்கள் இன்பத்திற்கும் வெற்றிக்கும் காரணமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் இன்று உங்கள் கண்ணீருக்கு காரணமாகிவிட்டேன். நான் தங்களுக்கு வாரிசை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் இன்று உங்கள் மனதில் வலியை மட்டுமே விட்டு செல்கிறேன் மகாதேவா. என்றென்றும் உங்களுடனேயே இருக்க வேண்டும் என்று விரும்பிய இந்த சதி இன்று உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறாள் மகாதேவா. இந்த அபலையை மன்னித்து விடுங்கள். இந்த உடல் எனது தந்தையிடமிருந்து எனக்கு கிடைத்தது. ஆனால் என் தந்தையின் உள்ளம் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. நான் இந்த உடலை இன்று எரித்து சாம்பலாக்கப் போகிறேன். அதன் பிறகு சதியின் உண்மைத்தன்மை மட்டுமே மீதம் இருக்கும். எனது அச்சத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் கூறுவீர்களே மகாதேவா. எனது அச்சத்தை வரவேற்க வேண்டும் என்று கூறுவீர்களே. இன்று இந்த சதி தன்னுடைய அச்சத்தை வரவேற்கிறாள். இன்று இந்த சதியானவள் அக்னியை வரவேற்கிறாள். ஆனால் இது என்னுடைய முடிவல்ல, இந்த உடலின் முடிவு. இது அழிவல்ல, ஒரு காத்திருப்பின் ஆரம்பமாகும். இந்த சதி மீண்டும் பிறந்து மகாதேவரை மணக்கப் போகும் புனித யாத்திரைக்கான ஆரம்பமாகும். சிவன் இப்படித்தான் என் வாழ்க்கை முடிந்து போனதா? சதியின் வாழ்க்கை. ஆம், நான் உரைத்தேன் அல்லவா,
அந்தமே ஆரம்பமாகும். அவ்வுயிரின் வாழ்க்கை முடிவுற்றது. பார்வதியின் வாழ்வு ஆரம்பமானது.